அனைவருக்கும் வணக்கம். கடந்த 14/3/2026 ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊதிய ஒப்பந்தத்தை கிளாஸ் 3 and 4க்கு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு தன்னுடைய சொந்த செல்வாக்கிலே சொந்த ஆளுமையிலே நிறைவேற்றி அரங்கேற்றி இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தோடு கிளாஸ் 1 and 2 ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வை பெறுவதற்கான முழுமையான நடவடிக்கையை CITU செய்ய விரும்பியது. ஆனால் நம்மால் ஒரு பகுதி வெற்றியை மட்டும்தான் ஈட்ட முடிந்திருக்கிறது. அன்பு நண்பர்களே, கிளாஸ் 1 and 2 ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு இல்லை என்பது கடந்த 14/5/2023 வாரிய உத்தரவு 14 மூலமாக உத்தரவிடப்பட்டது. கடந்த ஊதிய ஒப்பந்தம் நடந்த பிறகு மின்சார வாரியம் போட்ட உத்தரவு. போன ஊதிய ஒப்பந்தத்திற்கு முன்பாகவே வாரியம் கொடுத்த ஆலோசனையிலே அதிகாரிகளுக்கு இல்லை என்ற ஆலோசனையை கொடுத்தார்கள். அதை எதிர்த்து மேலும் சில பல்வேறு விவரங்களோடு நாம் இந்த கடந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போடாமல் நிராகரித்தோம். வாரிய உத்தரவு 14க்கு எதிராக உடனடியாக CIT சங்கம் தன்னுடைய கடுமையான ஆட்சேபனையை கொடுக்க வேண்டும் என்பதற்கான முழுமையான நியாயத்தை உட்படுத்தி கடிதம் கொடுத்தோம். என்னென்ன விஷயத்தை நாம் அப்ப உட்படுத்தி கொடுத்தோம்? மின்சார வாரியத்திற்கு ஒரு சட்டம் இருக்கிறது, மின்சார சட்டம் 2003, அதுதான் இருக்கப்படுது. அந்த மின்சார சட்டம் 2003 பிரிவு 133 உட்பிரிவு 2 அடிப்படையில் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்கள் பொறியாளர்கள் அந்த அனைவருக்கும் பெற்று வரக்கூடிய உரிமைகள் எதுவும் குறையக்கூடாது என்று மின்சார சட்டத்தில் இருக்கு. ஆக மின்சார வாரிய உத்தரவு 14 மூலமாக அதிகாரிகள் ஏற்கனவே 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிளாஸ் 3 and 4க்கு ஊதியர் வழங்கும் போது பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த உரிமையை பறித்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழக அரசு ஊழியர்களுக்கு வழங்கும் போது வழங்குவோம் என்று கொடுத்தது தவறு, சட்ட ரீதியாக தவறு என்பதை நாம் சுட்டிக்காட்டும். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு மின்சார வாரியம் மட்டுமல்ல, பல மாநில மின்சார வாரியங்கள்ல அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஒரே நேரத்தில் தான் ஊதியர் வழங்குகிறார்கள். மத்திய அரசுடைய நிறுவனம் NLC, அதுல அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஒரே நேரத்தில் தான் வழங்கப்படுகிறது. அதே போன்று NTPC மத்திய அரசுடைய நிறுவனம், அங்கேயும் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் மின்சாரத்துறையில் இந்திய நாட்டிற்குரிய அனைத்து நிறுவனங்களிலும் ஒரே நேரத்தில் தான் வழங்கப்படுகிறது. இப்படி பாகுபாட்டை ஏற்படுத்தக்கூடாது என்பதை நாம் குறிப்பிட்டோம். அது மட்டுமல்ல, அரசாணை 100 மின்சார வாரிய பிரிப்பு ஊழியர்களுடைய பரிமாற்றம் சம்பந்தமான உத்தரவு, அந்த உத்தரவுல 6 உட்பிரிவு 13 எப்படி மின்சார சட்டம் 2003 சொல்லியிருக்காங்க அதே சரத்து பெற்று வந்திருக்கக்கூடிய உரிமைகள் சலுகைகள் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் குறைக்க கூடாது என்பதை அரசாணை 100 போட்டிருக்காங்க. அப்ப அரசாணைக்கு விரோதமா நீங்க அந்த உரிமையை பறிக்க கூடாது என்பதை நாம் எழுதி. அது மட்டும் இல்ல, மின்சார வாரியத்துல அரசாணை 100 போடும் பொழுது அதுல ஊழியர்களுடைய ஓய்வூதிய பணங்கள் பெற்று வரக்கூடிய உரிமைகள் அனைத்தும் கேஷ் ஃப்ளோ அடிப்படையில் இருக்கின்ற அரசாணை போடுறாங்க. அது சட்ட விரோதம். கேஷ் ஃப்ளோ என்பது மின்சார வாரியத்துடைய கடன் இறங்கி 2 லட்சம் கோடி வந்திருக்கு. மின்சார வாரியத்துடைய அடிப்படையில என்னுடைய அடிப்படை உரிமையாளருடைய பென்ஷனும் ஓய்வூதிய பணங்களும் உங்களுடைய ஊதியம் நிர்ணயிக்கப்பட முடியாது. அது மேண்டேட்டரி. இருக்கக்கூடிய உரிமைகள் தொடரணும், அதுதான் சட்டம். ஆக இதை எதிர்த்து CIT வழக்குக்கு போகுது, ஓய்வூதியாளருக்கு வழக்குக்கு போகுது. 2010 நீதிமன்றத்தில் மின்சார வாரிய பிரிவுக்கு எதிராக போடப்பட்ட அந்த அரசாணை 100 வழக்குல மின்சார வாரியம் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மனுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மின்சார வாரியத்தினுடைய ஊழியர்கள் பொறியாளர்கள் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் பெற்று வரக்கூடிய உரிமைகள் சலுகைகள் அத்தனையும் தொடர்வோம் என்று சொல்லி மனு போட்டு அந்த நீதிமன்ற தடையை நீக்கி அரசாணை 100 அமல்படுத்தியிருக்காங்க. அப்ப மின்சார வாரியம் கொடுத்த அந்த மனுவின் அடிப்படையில் உயர் நீதிமன்றம் அதை ஒரு இடைக்கால தீர்ப்பாக CITக்கு வழங்கியிருக்கிறது. அந்த இடைக்கால தீர்ப்பு இன்னைக்கு நிலவுகிறது. அப்ப இப்படிப்பட்ட நீதிமன்ற உத்தரவு எடுக்கும் பொழுது இவருடைய உரிமையை பறிக்க கூடாது என்பதை நாம் சொன்னோம்.
இந்த வகையில் கடந்த ஊழியர் ஒப்பந்தத்தின் போது போடப்பட்டிருக்கக்கூடிய மின்சார வாரிய உத்தரவு பிபிக்கு எதிராக சிஐடி கடிதம் கொடுத்தது. கையெழுத்து போட்ட சங்கங்கள், இன்றைக்கு கிளாஸ் 1 and 2 இருக்கக்கூடிய சங்கங்கள், பொறியாளர் சங்கம், பொறியாளர் யூனியன், இதர அதிகாரிகள் யூனியன், அதிகாரிகள் சிஐடில மட்டும் கிடையாது, எல்லா ஒர்க்கர்ஸ் யூனியன்லயும் அதிகாரிகள் இருக்கிறாங்க, கிளாஸ் 1 and 2 ஊழியர்கள் இருக்கிறாங்க, அது எம்ப்ளாயி ஃபெடரேஷன்ல இருக்கிறாங்க, ஐக்கிய சங்கத்தில் இருக்காங்க, எல்லா சங்கத்திலையும் இருக்கிறாங்க, தோமுசாவில் இருக்கிறாங்க. இதற்கான அப்ஜெக்ஷன் அவர்கள் கொடுத்தார்களா என்பதுதான் கேள்வி. ஏன் அவர்கள் அதை எதிர்க்கவில்லை என்பதுதான் முதல் கேள்வி. எதிர்க்காதவர்கள் இன்றைக்கு இப்ப 2026 அடுத்த ஊழியர் ஒப்பந்தம் வரும்போது இதற்கான முழக்கத்துக்கு வராங்க. நம்ம ஒன்றும் தவறா சொல்லல, அன்னைக்கே எதிர்த்திருந்தா பிரச்சனை தீர்த்திருக்க, முன்னாடியே பிரச்சனை தீர்த்திருக்க முடியும். ஒப்பந்தத்துக்கு முன்பே 2.5 ஆண்டுகள் நமக்கு 2023 இன்னைக்கு 2026 2.5 நாள் டைம் இருந்தது. நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே, களப்போராட்டத்தை நடத்திருக்கலாமே, அரசு படிய வச்சிருக்கலாமே, நியாயத்தை புரிய வச்சிருக்கலாமே. இதுல இது முக்கிய விஷயம் என்னன்னா, இந்த அரசு பிபி உத்தரவு 14 போடும் பொழுது 24/5/2023 உத்தரவு இருக்கு இல்லையா, கிளாஸ் 1 and 2 இல்லையா, அது அரசுக்கு முழுமையான விவரங்களை எழுதி எந்த விதமான தனிப்பட்ட உத்தரவும் போடாமல் போடக்கூடிய பிபி. ஏற்கனவே ஊதியோருக்கான ப்ரொபோசல் போகும்போது ஒரு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, நிதித்துறையில ஒரு ஜூனியர் ஐஏஎஸ் அதிகாரி அதில் 2 லைன் எழுதியிருக்காரு, இவங்களுக்கு கொடுக்க வேணா அடுத்தது, அதை பேஸ் பண்ணி பிபி போட்டாங்க. அது மாதிரி போட முடியுமா? இப்போ எழுதுறாங்கல்ல, கிளாஸ் 1 and 2க்கு மற்ற துறைகள்ல என்னென்னலாம் இருக்கு, மின்சார வாரியத்துக்கு தமிழகத்துக்குடைய இதர துறைகள்ல என்னென்ன இருக்கு, அது துறைகளை சொல்லி தானே சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, இதை பற்றி முழுமையான போக்கு எழுதி அதன் மீது அரசு முடிவெடுத்து இதை இல்லை உத்தரவு கொடுத்தா பரவாயில்ல. அப்படி கூட தமிழக அரசினுடைய ஒரு விரிவான பார்வைக்கு உட்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு உத்தரவாக போடல. அரைமுறை நிலையில வாரிய உத்தரவு 14 போட்டது 24/5/2023 போட்ட உத்தரவை எதிர்க்காத சங்கங்கள் இப்ப எதிர்க்கிறதுக்கு வரும்போது கூட நம்ம சொன்னோம், ஒரு வலுமிக்க போராட்டத்துக்கு நம்ம போகலாம். அந்த போராட்டம் அரசை நிர்பந்தப்படுத்தக்கூடிய இருக்கணும். காலம் மிக குறைவாக இருக்கு. எப்படி நம்ம சொல்லும் பொழுது இந்த தோழர்கள், இந்த சங்கத்தினுடைய தோழர்கள் முதல்ல நம்ம 12ஆம் தேதி 16ஆம் தேதி கடந்த 16/2 அந்த தேதிகளிலே நம்ம கூட்டுக்குழு கூட்டுறோம், 16ஆம் தேதியிலே கூட்டுறோம். அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைங்க ப்ரொபோசல் கொடுத்துங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க, எந்த வித நடவடிக்கை போக வேண்டாம், தெளிவா இருக்கலாம் 2ஆம் மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தான் 17/18 ஊதியோருக்கான ப்ரொபோசலை கொடு அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க சிஐடி தன்னுடைய சுயேட்சையான இயக்கத்தை நடத்துறோம். 20ஆம் தேதி சென்னை தலைமையகத்துக்கு உள்ள போய் போர்ச்சுகோல உள்ள உட்காந்து ஒளிமுழக்கத்தை போடுறோம், ப்ரொபோசலை கொடுத்து ஒளிமுழக்கத்தை போடுறோம். அப்புறம் 21ஆம் தேதி தான் வாரிய தலைவர் பேச்சுவார்த்தை கிடைக்கிற அழைக்கும் போது அவர் ஓரலா சொல்றாரு, கிளாஸ் 1 and 2 இல்லைங்கிறத உறுதிப்படுத்துறாரு. அப்ப 25ஆம் தேதி முதல் ப்ரொபோசல்ல கொடுக்குறாங்க, இல்லைன்னு கொடுத்துறாங்க. இல்லைன்னு கொடுத்த பிறகுதான் அவங்க அடுத்த களத்துக்கே வராங்க. 25/2 தான் என்ன வராங்க, வேகமா அது நம்மகிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணல, கூட்டத்துக்குள்ள நம்ம பிரதானமான சங்கம் உடனடியாக அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. நம்ம போய் சொல்றோம், கூட்டத்தை கூட்டத்துக்கு முன்னாடி தேதி டைம்லாம் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் கேளுங்க, பல இயக்கங்களை நாங்கள் இருக்கோம், அப்படி கடந்து பேசிட்டு பண்றதா ஒரு நியாயமாக இருக்கும், சரியாக இருக்குன்றத சொல்றோம். வேகமா பேசி ஒரு ஒளிமுழக்க போராட்டத்துக்கு போறோம் கூட. அப்ப பேசல, என்ன பேசுறாங்க, நாம் இந்த சூழல இருக்கு, தோமுசா நீண்ட பிறகு கூட்டுக்கொள்ளதுன்னு சொல்றாரு மணிமாறன் பொதுச்செயலாளர் சொல்றாரு. நம்ம மின்துறை அமைச்சரை சந்திச்சு சொல்லியிருக்கிறோம், முன்னாள் மின்துறை அமைச்சரை சந்திச்சு சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு நிச்சயமாக அரசு கொடுத்து விடுவோம், எல்லாரும் நம்ம எதிர்பார்த்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னன்னா அதுவார போராட்டத்துக்கு போவாங்க முடிவு எடுக்கிறாங்க. ப்ரொபோசல் கொடுத்த பிறகு என்ன முடிவு வந்துடுறாங்க, ஒளிமுழக்கத்துக்கு போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் நம்மளை கூப்பிடு. இவங்க இந்த கொடுக்க வேண்டாம்னு எப்போ ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, நிர்வாகம் கூப்பிட்டு பேசி சொல்லி ப்ரொபோசல் கொடுத்த பிறகு திரும்ப கூட்டத்திலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிளாஸ் 1 and 2க்கான போராட்டத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. நாம எல்லாரும் இணைந்த ஒரு போராட்டம் தான், எல்லாரும் இறங்குவாங்க. அப்ப ஒட்டுமொத்த கோரிக்கைக்கு போகும்னு சொல்றோம். இதுக்கு தனியா ஒன்றும் பண்ண முடியாது, கிளாஸ் 1 and 2 பண்ணா மொபிலைசேஷன் பண்ண முடியாது. ஊழியர்கள் எல்லாம் இறங்கணும்னா ஊழியருடைய கோரிக்கையை சேர்த்து வைக்கிறோம், அரியர்ஸை சேர்த்து வைக்கணும்னு சொல்றோம். அவங்க ஏற்கல என்ன சொன்னாங்க, மாறா சிஐடி கிளாஸ் 1 and 2க்கு வேணாம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பொருளை உடனே கிளப்பி விடுறாங்க. நாம கிளாஸ் 1 and 2க்கு பேச்சுவார்த்தையில் என்ன பேசணுங்கிறத முழுமையா ஆவணம் இருக்கு, ரெக்கார்டு இருக்கு, வெளியில் எடுத்து போட்டோம். வாரிய தலைவர் கூட என்ன பேசணும் வச்சோம்,
அடுத்து நடந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையில கிளாஸ் 1 2 என்ன பேசணுங்கிறது நமக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, கடந்த 15 நாட்களாக 2ஆம் மாதத்துலேருந்து நம்ம சுந்தரிக்கை போட்டுட்டே இருக்கோம், போஸ்டர் போட்டுட்டே இருக்கோம். விழிப்பாருங்க, வலுவான போராட்டத்துக்கு வாங்க. ஊதிய உயர்வு கிளாஸ் 1 2க்கு சூழல் சுற்றி இருக்கிறது, சூறாவளி கிடையிலே சிக்கி இருக்கிறது. நீங்க இதை விழிப்புணர்வோட கையாளணும், பல வாரத்தை சொல்ல தயாராகும். ஒளி முழக்கத்தை போட்டு அந்த போராட்ட தன்மையை மாத்துறாங்க. வலுவான போராட்டத்துக்கு நம்ம அந்த தேதியில வந்தா 25ஆம் தேதியில வந்திருந்தா கூட அரசு நிர்பந்தப்படுத்திருக்க முடியும். கடைசியா நம்ம பேச்சுவார்த்தையில எழுதி கொடுக்குறோம். மின்சார வாரிய ஊழியர்களுக்கு ஏற்கனவே சொன்ன விவரங்களுக்கு அப்பாற்பட்டு பே அனாமலியும் ஒரு உத்தரவு இருக்கு. மின்சார வாரிய சர்வீஸ் ரெகுலேஷன்ல நீங்க 33 என்பது இருக்கு. அந்த சர்வீஸ் ரெகுலேஷன் அடிப்படையில கிளாஸ் 2வில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிளாஸ் 3ல் இருந்து பதவி உயர்வு மூலமாக வருகிறார்கள். நேரடி அப்பாயின்மெண்ட் கிடையாது, பெரும்பான்மையான பதவிகள் ப்ரொமோஷன்ல வராங்க. ஏஇ ஜேஇ ஃபர்ஸ்ட் கிரேட் வராரு, ஏ இன்டர்னல்ல வர்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் கேடர்ல வராங்க, அக்கௌண்ட்ஸ் கேடர்ல வராங்க, அசஸ்மெண்ட் கேடர்ல வராங்க, 11 கேட்டகரியில ஸ்டோர்ஸ்ல வராங்க. கிளாஸ் 2 பதவிக்கு கிளாஸ் 3ல இருந்து வராங்க. இப்ப 1/12/2023 இருந்து புதிய வழங்கும். 2024 14/3/2024 ஒப்பந்தம் நடக்குது. இந்த பீரியடுக்கு இடையில இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிளாஸ் 3ல இருந்து 2க்கு ப்ரொமோஷன் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எப்படி பிக்சேஷன் போடுவாங்க? கிளாஸ் 2ல பிக்சேஷன் போடுவாங்க, கிளாஸ் 3ல அவங்க வந்து கிளாஸ் 3ல ஃபர்ஸ்ட் பிக்சேஷன் போடுவாங்க, கிளாஸ் 2க்கு அவங்களுக்கு பிக்சேஷன் கிடையாது இப்ப இருக்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படை. அப்ப இறுதியா இருக்கக்கூடிய கிளாஸ் 2ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க எல்லாம் அவங்களுடைய சீனியரை விட இவங்க 9% வாங்குவாங்க, அவங்க ஒரு இன்கிரிமெண்ட் மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க. அப்ப 6% வித்தியாசம் என்பது இருக்கும், பேடாம் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதனால மின்சார வாரியம் அனைவருக்கும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டிய கட்டாய நிலை இருக்கிறது என்பது ஆவணத்தை கொடுத்து ஒரு விரிவான கடிதத்தை கொடுத்துருவோம். கடிதம் நம்ம எல்லாத்துக்கும் வரும். இந்த ஆர்குமெண்ட்டை வேற எந்த சங்கமும் வைக்கல, இந்த ஆவணத்தை வேற யாரும் கொடுக்கல. மின்சார வாரிய கிளாஸ் 2 அதிகாரிகள் ஜூனியரா கடைசியா ஜூனியரா இருக்கக்கூடிய அதிகாரி அதற்கு மேல் உள்ள சீனியரை விட 6% அவர் ஆண்டு உயர்வு வாங்கிடுவார், 9% வாங்கிடுவார், 6% டிஸ்பாரிட்டி இருக்கும். அவர் சீனியர் வாங்குவார், அதுக்கு மேல சீனியர் வாங்குவார், அதுக்கு மேல சீனியர் வாங்குவார், ஒட்டுமொத்த கிளாஸ் 1 வரைக்கும் போகும். அப்ப எல்லாரும் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறோம். வாரிய தலைவர் டைரக்டர் ஃபைனான்ஸ் கேட்கிறாரு, இது உண்மையானு கேட்கிறாரு. ஆமா உண்மைன்னு சொல்றாங்க. இதையும் கோப்புல எழுதி அரசு காண்பிக்கணும்னு சொல்றாங்க. இந்த சூழலுக்கு இடையில தான் ஒரு வலுவான போராட்டத்தை நடத்த திட்டமிடாத சூழல்ல அவங்க கிளாஸ் 3 ஒப்பந்தத்தை முடக்கணும் போடக்கூடாது எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிட்டாங்க. முதல் நாள் வரைக்கும் 13ஆம் தேதி வரைக்கும் கூட அது வரத்துக்கு தயாரா இல்லைங்க. ஒப்பந்தம் போடணுங்கிற தயாரா இல்ல, எனக்கு வேணும் கொடுங்கன்னு கேட்கறது தயாரா இல்லை. இது நிறுத்து, அதை நிறுத்திட்டா உனக்கு வந்துருமா? வர அது நிறுத்தினா உனக்கு வந்துருமா? வராது. வீதி போராட்டம் தான் வரும். என்ன பிரச்சனை? கிளாஸ் 1 2ல இருக்கவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, 3 and 4 வாங்கிட்டாங்கல்ல. அதுல முக்கியமான பிரச்சனை என்ன இருக்கு? இங்க இருக்கக்கூடிய போர்மனுக்கும் செலக்ட் போர்மனுக்கும் ஜேஇக்கும் ஒரே சம்பளம், ஒரே பேசி. இதையும் நம்ம எழுதி கொடுத்துருந்தோம். அப்ப இந்த பக்கம் ஸ்பெஷல் போர்மனுக்கு வேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 9% கொடுத்துட்டு ஜேஇக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் 2 ஈக்குவல் சம்பளத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணலன்னா களத்துல தொழில் அமைதி இருக்காது. அவரை விட அவர் ஏஐ விட இவர் அதிகமா வாங்குவாரு அப்படிங்கிற நிலைமை வந்துடும். ஸோ இதை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். இதெல்லாம் கணக்கில் எடுத்து வலுவான போராட்டத்துக்கு இருந்தா சட்ட ரீதியாக வாங்கிக்க முடியும். எந்த நடவடிக்கை பாருங்க. கடைசியாக என்ன நடந்தது? இந்த 6% நாம சொன்ன வேளாண் பிரச்சனைக்கு காரணம்னா இப்படி அளவு கொடுக்கணும் நிலைமைக்கு வந்து அதனாலதான் அந்த நிலைமைக்கே வராங்க. மின்சார வாரி 3% கொடுத்துட்றோம். அப்ப அந்த யாரு கிளாஸ் 3ல இருந்து கிளாஸ் 2 போவா? 10 வருஷம் சர்வீஸ் போட்டவர் தான் போவாரு, அவருக்கு ஒரு 3% முதல்ல கொடுத்துருக்கு. இன்னொரு 3% எப்படி கொடுக்கறது? லம்சம் அமௌண்டா போட்டு முதல்ல 2000 சொன்னாங்க, அதுக்கப்புறம் 3000 வாங்கிட்டாங்க. ஏஐக்கு 3000, ஏடிக்கு 4000, டிஇக்கு 5000 அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்தாங்க. ஒரு லம்சம் அமௌண்ட்டை போட்டு கொடுத்தாங்க. இப்ப இந்த 6% அட்ஜஸ்ட் ஆகிடும். பேனாமலி இல்ல ஓரளவு வந்துடும். இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும், அது வெரி ரேரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கிளாஸ் 2 அதிகாரிகளுக்கு கிளாஸ் 1 அதிகாரிகளுக்கு 3% கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த லம்சம் அமௌண்ட் கூட கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வலுமிக்க போராட்டம் நடத்தாத நிலையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால்,
சிஐடி சங்கம் வைத்திருக்கக்கூடிய பே அனாமலி என்ற ஒற்றை கோரிக்கை தான் இன்றைக்கு இந்த குறைஞ்சபட்ச உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆக கிளாஸ் 1 and 2 ஊழியர்களுக்கு இந்த உரிமையை பெறுவதற்கு இந்த ஒப்பந்தம் உதவி இருக்கிறது. ஒப்பந்தத்திலே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பெற்றிருக்கிறோம். ஆனால் இதோடு சிஐடி நினைத்துக் கொள்ளாது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி மின்சார சட்டம் 133 அடிப்படையில், அதே மாதிரி அரசு ஆணை ஜிஓ 100 அடிப்படையில், பேணாமலி அடிப்படையில், இதர உரிமைகள் மற்ற மின்சார வாரிய உரிமைகள் அடிப்படையில், மற்ற மின்சார வாரியத்துடைய பே ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் நாம் தொடர்ந்து இந்த உரிமை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊழியர்களுக்கு வழங்கும் போது கிளாஸ் 1 and 2க்கும் வழங்க வேண்டும் என்ற உரிமையை தக்க வைப்பதற்கும், அதே போன்று இவர்கள் இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய 6+3 9% ஊதிய உயர்வை கிளாஸ் 1 and 2 ஊழியர்களுக்கு பெறுவதற்கும் சட்ட ரீதியா நடவடிக்கையும் களப்போராட்ட நடவடிக்கையும் சிஐடியு தொடர்ந்து செய்யும், டிஎன்பிஓ தொடர்ந்து செய்யும் என்று ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடும் பொழுதே வாரிய தலைவரிடம் தெரிவித்து நாம் இந்த ஒப்பந்தத்தை அரங்கேற்றி இருக்கிறோம். தொடர்ந்து அந்த ஊழியருடைய உரிமைகளுக்காக நாம் குரல் கொடுப்போம். நாம் இந்த நேரத்திலே மற்ற கிளாஸ் 1 ஊழியர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை நாம் நினைத்த அளவுக்கு ஒருங்கிணைக்க முடியவில்லை. அதனால்தான் இந்த பின்னடைவு என்பதை நாம் சந்திக்க நேரிட்டிருக்கிறது. தொடர்ந்து அனைவரையும் இணைத்து ஒரு வலுமிக்க நடவடிக்கையை செய்து மின்சார வாரியத்திலே அனைவருக்குமான உரிமையை தொடர்ந்து தக்க வைக்கக்கூடிய நடவடிக்கையை சிஐடி சங்கம், செங்கொடி சங்கம் செய்யும் என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.